நேற்று சண்டே வாத்து கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேங்க. இந்த வின்டருக்கு சளி இருமல் இருக்கிறவங்க வாத்து கறியோ இல்லை வாத்து முட்டையோ வறுத்து சாப்பிட்டா நல்லா கேட்குன்னு சொல்லுவாங்க. வாத்து கறியில் இருக்கிற நீச்ச ஸ்மெல் போகிறக்காக மஞ்சத்தூள், உப்பு, லெமன் பிழிஞ்சு விட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணி வச்சுருங்க. மசாலா ரெடி பண்ணுற கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயில் 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, பட்டை, ஒரு 10 மிளகு சேர்த்திட்டு நல்லா வெங்காயம் செவக்க வதக்கிட்டு அதை தனியாக எடுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் நைஸ் பேஸ்ட்டாக அடித்து வச்சுக்கோங்க. இனி கறியை தாளித்து விடுறதுக்கு கொஞ்சோண்டு அதுலேயே எண்ணெய் சேர்த்திட்டு பிரியாணி இலை, சோம்பு, கறிவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்திட்டு நல்லா கொலையை வதங்கினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுற வாத்து கறியும் சேர்த்திட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா சேர்த்திட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து அதுலேயே தண்ணியும் வருங்க. நல்லா வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டே இந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அடிச்சுட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தாராளமாக வாத்துக்கறிக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா வாத்துக்கறி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். உப்பு சேர்த்திட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி இட்லி தோசைக்கு வேணால் தனியாட்டம் வச்சுக்கலாங்க. சாதத்துக்கு வேணால் கிரேவியாட்டம் வச்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும்.